கைஸ் இவ்வளோ நல்லா வந்து நான் ஆடியோ வீடியோலாம் குவாலிட்டியாக இருக்கணும், எடிட்டிங்லாம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணேன், என் டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஐம் ரியலி சாரி. என் மொபைல் கேமரா வச்சு தான் ஷூட் பண்ண போகிறேன். எடிட்டிங் குவாலிட்டிலாம் பேசிக்காக தான் இருக்கும், பட் கண்டென்ட் தரமாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ட்ராப் ஷிப்பிங்கில் என்கிட்ட அதிகமாக கேட்ட கொஸ்டின் சப்ளை எப்படி சூஸ் பண்ணுறது தான். இந்த வீடியோவில் நம்ம அதான் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வண்டிக்கு பெட்ரோல் எவ்வளோ போடுறது முக்கியம் இல்லை, எந்த பெட்ரோல் பங்க்கில் போடுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ்க்கு கஸ்டமர்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, அந்த கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுற சப்ளையரும் ரொம்ப முக்கியம். இல்லைனா பெட்ரோல் பங்க்கில் நம்மளை ஏமாத்துற மாதிரி சப்ளையர்கிட்ட நம்மளும் நம்ம கஸ்டமரும் சேர்ந்து ஏமாற வேண்டியது தான். ஸோ இப்போ டாபிக் உள்ள போகலாம் வாங்க. ஸோ ட்ராப் ஷிப்பிங்கில் பெரிய சப்ளையர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் அண்ட் சிஜே ட்ராப் ஷிப்பிங். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். அலிபாபா அண்ட் பிரைவேட் சப்ளையரை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். மோஸ்ட் யூஸ்டு ட்ராப் ஷிப்பிங் சப்ளையர்னு பார்த்தீங்கன்னா அது அலி எக்ஸ்பிரஸ் தான். ஒன் ப்ராடக்ட் ஸ்டோர்னா ஒர்த்து, பட் ஜென்ரல் ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் ஷிப்பிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்கள் கஸ்டமராக உங்கள் வெப்சைட்டில் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஜென்ரல் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டும் உங்கள் அலி எக்ஸ்பிரஸ் சப்ளையருக்கு சென்ட் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணிடுறீங்க. இப்போ உங்கள் அலி எக்ஸ்பிரஸ் சப்ளையர் என்ன பண்ணுவான்னா, அந்த 3 ப்ராடக்ட்டையும் 3 டிஃப்ரெண்ட் பார்சலில் பேக் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் டேட்ஸ் டிஃப்ரெண்ட் டைமுக்கு டெலிவரி பண்ணுவான் கஸ்டமருக்கு. ஏன்னா 3மே வந்து தனித்தனி செல்லர்கிட்ட இருந்து போகுது. அங்கே வந்து ஒரு காமன் பீப்புள் கிடையாது அலி எக்ஸ்பிரஸில். நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது எல்லாமே ஒரு சப்ளையருக்கும் ஸ்ப்ளிட் ஆகி தான் போகும், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்ன்றனால. அதுவே கஸ்டமர் ரிசீவ் பண்ணும்போது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அவன் ஆர்டர் பண்ணது ஒரே வெப்சைட்டில், பட் அவனுக்கு டெலிவரி ஆகுது 3 பார்சல் 3 டிஃப்ரெண்ட் டைம்னும் போது கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்காது. பட் சிஜே ட்ராப் ஷிப்பிங் சப்ளையர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் கஸ்டமர் வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் உங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறாங்க. நீங்கள் அதை வந்து சிஜே ட்ராப் ஷிப்பிங் வச்சு ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த 5 ப்ராடக்ட்டுமே ஒரே பாக்ஸில் வச்சு ஷிப் பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த 5 ப்ராடக்ட் வந்து அவங்களோட மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா 2 kg பர் பார்சலுக்கு. அந்த 5 ப்ராடக்ட்டில் சப்போஸ் 2 kg மேலே போகுதுன்னா அதில் 2 ப்ராடக்ட்டை மட்டும் தனியாக எடுத்து வேறு பாக்ஸில் பேக் பண்ணுவாங்க. பட் ஷிப் பண்ணும்போது 2த்தையும் சேர்த்து தான் ஷிப் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமருக்கு சேம் டே சேம் டைமில் ஒரு 2 பார்சலும் டெலிவரி ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ நம்ம ஆர்டர் ஏதாவது பிரச்சனை, லைக் ப்ராடக்ட் டேமேஜாக இருக்குது, இல்லை டெலிவரி ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ் சப்ளையரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து 2 days 3 days இல்லை வீக் கூட ஆகும் ரிப்ளை பண்ணுறதுக்கு. நிறைய சப்ளையர் பார்த்தீங்கன்னா சைனீஸில் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க ரிப்ளை பண்ணி அந்த கான்வர்சேஷன் ரொம்ப டிலே ஆகும். அது வரைக்கும் நம்ம கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க நம்மளுக்கு மெயில் பண்ணி ரீஃபண்ட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க, இல்லைனா கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணிடுவாங்க. பட் சிஜே ட்ராப் ஷிப்பிங்கில் உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் ஏஜென்ட் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏதாச்சும் இஷ்யூனா உங்களை உடனே ரீச் அவுட் பண்ணி உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமரோட மொபைல் நம்பர் வேணும், இல்லை டாக்ஸ் ஐடி வேணும், இல்லை கஸ்டம்ஸில் ஹோல்டில் இருக்குது, கஸ்டமரோட ப்ரூஃப் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு சிஜே சைட்லேருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ரூஃப் வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ரூஃப் அப்டேட் பண்ணிட்டோம்னா சிஜே டேரெக்டாக கஸ்டமர் டெலிவரி பண்ணுவாங்க. நம்மளாலே ஆர்டர் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சிஜே காண்டாக்ட் பண்ணால் அவங்க உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட்ஸ்அப்லேயே நம்ம கனெக்டில் இருக்கலாம், நமக்கு உடனே அப்டேட்ஸும் கிடைக்கும். அண்ட் நம்ம அவங்க கூட இங்கிலீஷ்லேயே சேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரீஃபண்ட். இப்போ சப்போஸ் நம்மளோட கஸ்டமர் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை டெலிவரியே ஆகலை அப்படிலாம் சொல்லி நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து சிஜே கிட்ட இந்த இஷ்யூ எடுத்துகிட்டு போவோம். அவங்க வந்து சில ப்ரூஃப்லாம் கேட்பாங்க, ப்ராடக்ட் டேமேஜ்னா ஃபோட்டோஸ் கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னா அவங்க ப்ராடக்ட்டோட காஸ்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு சிஜேலே வேலெட்டில் போட்டுருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம், அப்படி யூஸ் ஆகும். இல்லை கூப்பனும் கொடுத்துருவாங்க. பட் இந்த இஷ்யூ நம்ம அலி எக்ஸ்பிரஸில் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அலி எக்ஸ்பிரஸும் சில ப்ரூஃப்லாம் கேட்பாங்க, பட் 50-50 தான் சான்ஸ். அது வந்து ரியல் ஹியூமனாக இல்லை பாட்டான் கூட தெரியல அப்லோட் பண்ணுறது, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 50-50 தான் சான்ஸ். ரீஃபண்ட் வரது வந்து கொஞ்சம் கஷ்டம் அலி எக்ஸ்பிரஸோட கம்பேர் பண்ணும்போது. ப்ளஸ் அவங்க வந்து 15 days தான் டைம். 15 daysக்குள்ளே வந்து ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் ரீஃபண்டும் நம்ம அப்ளை பண்ணணும். பட் கஸ்டமர்ஸ்க்கு என்னைக்கு டெலிவரி ஆகுது நம்மளுக்கு தெரியாது. கஸ்டமர் நம்மளுக்கு 15 days கழிச்சு காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் எனக்கு வரலன்னு சொன்னாங்கன்னா நம்மளால ரீஃபண்ட் அலி எக்ஸ்பிரஸில் வாங்கவே முடியாது. பட் சிஜேல நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் அலி எக்ஸ்பிரஸ் வந்து ஆர்டர் ஃபுல்ஃபில் பண்ணுறதோ இல்லை ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும்னா நீங்கள் வந்து டீசஸ் அப்படின்னு இன்னொரு ஆப்பை வச்சு அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் க்ரோம்ஸில் வச்சு இப்படி தான் நம்மளால் இன்டெகிரேட் அந்த ஒரு ஆப்பை இன்டர்மீடியட்டாக வச்சு தான் நம்மளால் லிஸ்ட் பண்ண முடியும் ஆர்டர் ஃபுல்ஃபில் பண்ணுறது எல்லாமே. பட் சிஜேல அப்படி கிடையாது. சிஜே ஆப்பே டேரெக்டாக ஷாப்பிஃபை ஆப் ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஷாப்பிஃபை ஸ்டோரையும் சிஜேவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஃபுல்ஃபில் பண்ணுறது, ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் கப்பல் ஆஃப் கிளிக்ஸில் முடிச்சிடலாம். ஸோ ஓவரால் சிஜேக்கும் அலி எக்ஸ்பிரஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அலி எக்ஸ்பிரஸ் நீங்கள் டேரெக்டாக தனித்தனி செல்லரோட கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் லேட் ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கும். பட் சிஜேல பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் ஏஜென்ட் இருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக அவங்க கூட பேசிக்கலாம். அவங்க வந்து சப்ளையரோ செல்லர் கூட எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. நமக்காக எல்லாமே அவங்க டீல் பண்ணிப்பாங்க. பட் அலி எக்ஸ்பிரஸ்க்கும் சிஜேக்கும் லைட்டாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வர்த்து தான். சிஜேல $1.5 ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கும், பட் அது வர்த்து தான். அப்புறம் இன்னொரு ஃபன்னியான விஷயம், ஸோ ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸில் ப்ராடக்ட் காஸ்ட்டை விட ஷிப்பிங் காஸ்ட் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் ஷாக் ஆகாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னடா அது ப்ராடக்ட்டை விட ஷிப்பிங் அதிகமாக நினச்சி ஷாக் ஆவீங்க. பட் அது அப்படி தான் நடக்கும், அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ அலிபாபா அந்த ப்ரைவேட் சப்ளையர் பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த போனஸ் பாயிண்ட். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஆவரேஜ் ட்ராப் ஷிப்பர்ஸ் பண்ணுறது. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ் ட்ராப் ஷிப்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம என்ன தான் சிஜே அலி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி சப்ளைஸ் வச்சு நம்ம ட்ராப் ஷிப் பண்ணிட்டு இருந்தாலும் 2 பேருக்குமே காமனாக சில இஷ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி டைம். மினிமம் 7 daysலேருந்து மேக்ஸிமம் 60-72 days வரைக்கும் டெலிவரி டைம் எடுத்துப்பாங்க. செகண்ட், ப்ராடக்ட் பேக்கேஜிங். ஸோ 2 பேரோட பேக்கேஜுமே வந்து ஆவரேஜ் தான் இருக்கும். உள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் டேமேஜ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது.
தேர்ட், ப்ராடக்ட் குவாலிட்டி. நம்ம ப்ராடக்ட்டை கண்ணில் பார்க்க போகிறது இல்லை, ஸோ அதனால் ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் சிஜே குவாலிட்டி டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டி ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச ஆவரேஜ் ட்ராப் ஷிப்பர்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ண விஷயம் தான் ப்ரைவேட் லேபிளிங் வித் ப்ரைவேட் சப்ளையர்ஸ். ஸோ இவங்களோட ப்ராசஸ் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை சப்ளையர் கிட்டேருந்து வாங்கி அந்த ப்ராடக்ட்க்கு டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவ்ஸ் க்ரியேட் பண்ணி மெட்டாஸ் ரன் பண்ணுறதோ இல்லை டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு ப்ரொமோட் பண்ணுறதோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணி அதை ஆட்ஸ் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வர்த்துன்னு ஃபைனலைஸ் பண்ண அப்புறம் டேரெக்டாக அலிபாபா சப்ளையரோ இல்லை ப்ரைவேட்டாக ஒரு மேனுஃபேக்சரரை காண்டாக்ட் பண்ணி இவங்க பிராண்ட் நேம் அந்த ப்ராடக்ட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லி அந்த ப்ராடக்ட்டை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பல்காக வாங்கி இவங்க வீட்லேயோ இல்லை பக்கத்தில் வேர் ஹவுஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி கஸ்டமைஸ்டு பேக்கேஜிங் இவங்க பிராண்ட் நேம் போட்டு அரேஞ்ச் பண்ணி லோக்கல் ஷிப்பிங் கம்பெனியோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸையோ ஹையர் பண்ணி ஸோ பர்ஃபெக்டாக ஒரு பிராண்ட் பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸில் அந்த ப்ராடக்ட்டை பேக் பண்ணி 2 to 5 days ஸ்டூடெண்ட்ஸோ கொரியர் கம்பெனியோ வச்சு டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால ப்ராடக்ட் குவாலிட்டி, பிராண்டிங், பேக்கேஜிங், ஷிப்பிங் எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதனால் ரிட்டர்னிங் கஸ்டமர் உள்ள வராங்க, கன்வர்ஷன் அதிகமாகுது, ப்ராஃபிட்ஸ் நல்லா பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராடக்ட் வர்த்துன்னு தெரிஞ்சு மெட்டாஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகினராக மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா கோ ஃபார் சிஜே ட்ராப் ஷிப்பிங். இல்லை உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது, நான் பிராண்ட் பண்ணி தான் செல் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நீஷ்லேயே ஒரு ப்ரைவேட் சப்ளையராக சூஸ் பண்ணி பேசி அவங்ககிட்ட எல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் எந்த சப்ளையர் சூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதை வச்சு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன். அப்புறம் இந்த எடிட்டிங்லாம் ஓகேவா, இந்த குவாலிட்டி எல்லாம் உங்களுக்கு ஓகே, கண்டென்ட் ஒர்த்தாக இருக்குது, கண்டென்ட் நான் என்ன கன்வே பண்ணலான்றது உங்களுக்கு கிளியராக புரியுதுன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் ஏதாவது பாசிட்டிவாக போடுங்க. அதை வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். பாய்.